بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تنكحوا المشركات حتى يؤمن، ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم، ولا تنكحوا المشركين حتى يؤمنوا، ولعبد مؤمن خير من مشرك ولو أعجبكم، أولئك يدعون إلى النار والله يدعو إلى الجنة والمغفرة بإذنه ويبين آياته للناس لعلهم يتذكرون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா தன்னுடைய கிருபையினால் நமக்கு இந்த சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை படிக்கக்கூடிய, அதை நாம் விளக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா இந்த கிதாபுடைய ஆசிரியருக்கு மென்மேலும் பரக்கத்துகளையும் அபிவிருத்தியையும் செழிப்பையும் கொடுக்க வேண்டும். அவருடைய சந்ததிகளை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். அவருடைய சந்ததிகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த பாடம் நடத்துவதற்காக வேண்டி உதவக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா உயர்வினை அந்தஸ்தினை கொடுக்க வேண்டும். எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டும் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை கொடுக்க வேண்டும். இங்கு நாம் ஆயத்துகளுடைய அடிப்படையில் பார்த்தால் ஏறத்தாழ 218 ஆயத்துகளை கடந்து 219 225 வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை 221. இது 221வது ஆயத்தை நாம் பார்க்க போகிறோம். பாடத்தின் வரிசையிலே இந்த பாடங்களை பார்த்தால் எண்ணிக்கை 315 315ஆக இருக்கிறது. இப்போ இந்த ஆயத்தை தான் நம்ம இந்த பாடத்தை நம்ம 315ஆம் பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இந்த பாடத்திற்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன? சிறந்த மனைவி இன்னும் சிறந்த கணவன். அதாவது மனைவியை தேர்ந்தெடுப்பது சிறந்த முறையில், சிறந்த மனைவி யார் என்று தேர்ந்தெடுப்பதும், கணவன் விஷயத்தில் சிறந்த கணவன் யார் என்பது தேர்ந்தெடுப்பதும் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இதுதான் வாழ்க்கையினுடைய அடுத்த பாதி. எப்படி தக்வா என்பது வாழ்க்கையின் ஒரு பாதி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பித்தார்களோ, அதே போல் நிக்காஹ், திருமணம் என்பது அடுத்த பாதியாக இருக்கிறது. எனவே அதை நாம் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுப்பது தான் மிகச்சிறந்தது. அப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை என்ன? யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு ஆணுக்கு சொல்லும்போது இந்த ஹைரு மதாஇ துன்யா, இந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களிலேயே மிகச்சிறந்த பொருள் என்று எடுத்துக்கொண்டால் அல் மர்அத்து ஸாலிஹா, சிறந்த சாலிஹான மனைவி என்பதாக அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அதாவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா என்ற விஷயத்தில் இந்த இடத்துல ஹசனா என்பது அல் மர்அத்து ஸாலிஹா என்பதாக பல முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ மனைவியை தேர்ந்தெடுப்பதும் சரி, பொதுவாக கணவனை தேர்ந்தெடுப்பதும் சரி, நாம் இன்றைய நடைமுறையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்றால் அவருடைய செல்வம், சொத்து, சுகம், அழகு, இது போன்ற அந்தஸ்து, இதைத்தான் முதலாவது நாம் பார்க்கிறோம். இதை மட்டும்தான் பார்க்கிறோம். அதனால்தான் இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், அதிகமான விவாகரத்துகள் ஏற்பட காரணம் இது போன்ற விஷயங்கள் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பார்க்க சொன்னார்கள்? எதை பார்ப்பதன் மூலம் வெற்றி கிடைக்கும் என்பதாக கூறினார்கள் என்றால், நபி சொல்லும்போது துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஈன், 4 விஷயத்திற்காக வேண்டி ஒரு பெண்மணி மனம் முடிக்கப்படுவாள், திருமணம் செய்யப்படுவாள். ஒன்றாவது என்ன? மாலி, அதாவது அவளுடைய பொருளுக்காக வேண்டி. செல்வந்தராக இருக்கா, பொருள் நல்ல சீமாட்டியாக இருக்குது. அல்லது லி ஹுஸ்னிஹா,
அவளுடைய அழகிற்காக வேண்டி, அதே போன்று பிலி ஜமாலிஹா அவளுடைய அழகிற்காக வேண்டி, அதுக்கப்புறம் லி நசபிஹா அவளுடைய நசபிற்காக வேண்டி என்பதாக எல்லாம் சொன்னாங்க. லி தீனிஹா அவளுடைய மார்க்கத்திற்காக என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபல்ஃபர் லிதாத்தி தீன், தீனுடையவளை திருமணம் செய்வதன் மூலம் நீ வெற்றி பெற்றுக்கொள், நீ வெற்றி அடைந்து கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ ஒரு மனைவி, ஒரு ஆண் பெண்ணை தேர்ந்தெடுப்பதும் சரி, ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதும் சரி, தீனை ஃபண்டமெண்டல் அடிப்படையாக வைத்து தேர்ந்தெடுப்பது தான் சிறந்தது. அது அல்லாது வேறு தேர்ந்தெடுப்பு என்பது நியத்திலேயோ அல்லது பணம், பொருள், பதவி, ஆசை அல்லது அழகு இதை மட்டும் அடிப்படையாக கொண்டு தேர்ந்தெடுப்பதால் மாபெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த உலகத்திலையும் சரி, மறுமையிலையும் சரி, பெரிய நஷ்டங்கள் ஏற்படும். அதற்காகத்தான் நபிசுல்லாசன் தேர்ந்தெடுக்கும் போது மிக சொல்லும்போது என்ன செய்றான், சிறந்ததை எப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நான் குரான்லேயே ஒரு இடத்துல நபிசுல்லாஸ்லாம் அவங்களுக்கு மனைவியை பற்றி சொல்லும்போது, அவங்களுடைய மனைவிமாருடைய சின்ன விஷயத்தினால அல்லாஹ் சொல்றான், அசா ரப்புஹு இன் தல்லக்கா குன்ன. ரப்பு அதாவது நபி உங்களை தலாக் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா ரப்பு எப்படி செய்வான், நபிக்கு ஒரு சிறந்த மனைவி. அசா ரப்பு இன் தல்லக்கா குன்ன யுப்திலஹு அஸ்வாஜன் ஹைரம் மின் குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயஹாத்தின் சையிபாத்தின் அபுகாரா. வல்ல அந்த தன்மைகளை சொல்றான். முஸ்லிமாத்தின் முஸ்லிமாக எடுப்பான், மோமினாத்தின் மோமினாக, காணித்தாத்தின் அல்லாஹ் வணங்கக்கூடிய பெண்மணி, முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் காணித்தாத்தின் தாயிபாத்தின் தௌபா செய்யக்கூடிய, அல்லாட்ட பாவமன்னிப்பு தேடக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய பெண்மணி, ஆபிதாத்தின் இபாதத் செய்யக்கூடிய பெண்மணி, சாயஹாத்தின் சையிபாத்தின் நோன்பு நொறுக்கக்கூடிய சையிபாத்தின் அபுகாரா, இப்படி பல தன்மைகளை சொல்றான். இப்படிப்பட்ட மனைவியை நபிக்கு அல்லாஹுத்தலா ஏற்படுத்த முடியும் என்பதாக அல்லாஹுத்தலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ ஒரு மனைவி கணவனை தேர்ந்தெடுப்பதும் சரி, கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பதும் சரி, மணமகன் மணமகளை, மணமகள் மணமகனை தேர்ந்தெடுப்பதும் சரி, தீனை மையமாக வைத்து தேர்ந்தெடுத்தால் அது நலவானதாக ஹைரானதாக அமையும். இப்போ அதைத்தான் சொல்றான். அது இல்லாம பொருள், செல்வம், உலகத்துடைய விஷயத்துக்காக எடுத்தோன்னு சொன்னா அது மாபெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அது சம்பந்தமான ஆயத்துகள் தான் இங்கு நமக்கு பேசப்பட போகிறது. இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், ஆயத்துடைய தர்ஜுமாவை பார்ப்போம். அதை தொடர்ந்து ஆயத்துடைய விளக்கங்களை காண்போம். வாருங்கள், கிதாபிற்குள் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா துன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. வலா துன்கிஹு நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், திருமணம் செய்ய வேண்டாம், அல் முஷ்ரிகாத்தி முஷ்ரிக்கான பெண்மணிகளை, ஈமான் கொள்ளாத இணை வைக்கக்கூடிய பெண்மணிகளை நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்யாதீர்கள், திருமணம் செய்ய வேண்டாம். ஹத்தா யுமின்ன அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் வரை, அவர்கள் மூமினாக மாறும் வரைக்கும், மூமினாக மாறும் வரைக்கும் முஷ்ரிக்கான பெண்மணிகளை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். வல அமத்தும் முஃமினத்துன் ஒரு அடிமையான, ஒரு மூமினான அடிமை பெண், அடிமை பெண்ணா இருக்கா, ஆனா ஈமான் கொண்ட பெண்மணியா இருக்கா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்ணாக இருக்கிறாள். அப்போ மூமினான அடிமை பெண் ஹைருன் மிகச் சிறந்ததாக இருக்கும், மிம் முஷ்ரிக்கத்தின் ஒரு முஷ்ரிக்கான பெண்மணியை விட. முஷ்ரிக்கான பெண்மணி அவள் அடிமை இல்லை, அவள் சுதந்திரமான பெண்மணி. அப்போ ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்மணியை விட ஒரு அடிமை பெண், முஸ்லிமான ஈமான் கொண்ட அடிமை பெண் மிகச் சிறந்தவளாக இருப்பாள். வலவ் அஜபத்துக்கும் அந்த முஷ்ரிக்கான பெண்மணி உங்களை கவரக்கூடியவளாக இருந்தாலும் சரியே, உங்களை ஆச்சரியத்தில் ஏற்படுத்தக்கூடியவளாக இருந்தாலும் சரியே, அழகுல, பொருள்ல, செல்வத்துல அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சிறந்தது யார் அப்படின்னு சொன்னா மூமினான அடிமை பெண் தான் உங்களுக்கு சிறந்தவளாக இருக்கிறாள். வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன முஷ்ரிக்கான ஆண்களுக்கு நீங்கள் உங்கள் பெண்களை திருமணம் முடித்து வைக்க வேண்டாம். வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன முஷ்ரிக்கான இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டாம். யார? உங்களுடைய பெண்மணிகளை,
நீங்கள் திருமணம் செய்து முடித்து வைக்க வேண்டாம். ஹத்தா யுமினு அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் வரை. வல அபுதும் முஃமினுன், ஒரு மூமினான அடிமை, மூமினான அடிமை, ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு அடிமை ஆண், ஹைருன் மிகச் சிறந்தவன், முஷ்ரிக்கின் ஒரு முஷ்ரிக்கான இணை வைக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஆணை விட. அவன் அழகிலேயும் அந்தஸ்திலேயும் செல்வத்திலேயும் உங்களை கவரக்கூடியவனாக, உங்களை மயக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி. முஷ்ரிக்கின் வலவு ஆஜபக்கும், அவன் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஒரு முஷ்ரிக்கான ஆணை விட ஒரு மோமீனான அடிமை மிகச் சிறந்தவனாக இருப்பான் உங்களுக்கு என்பதாக மோமினான பெண்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான். உலாய்க்க எதுஊன இலன்னார், அந்த முஷ்ரிக்கான அனைவர்களும் உங்களை அழைப்பார்கள் இலன்னார், நரகத்தின் பக்கமே அழைப்பார்கள். வல்லாஹு எதுஊ இலல் ஜன்னதி, அல்லாஹு தாலா சொர்க்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறான். வல் மஃபிரதி, இன்னும் மன்னிப்பின் பக்கம் உங்களை அழைக்கிறான். இதுனிஹி, அவனுடைய அனுமதியை கொண்டே அல்லாஹ் உங்களை மன்னிப்பின் பக்கமும் இன்னும் சொர்க்கத்தின் பக்கமும் உங்களை அல்லாஹ் அழைக்கிறான். யுபையினு ஆயாத்திஹி லின்னாசி, மக்களுக்கு அவனுடைய ஆயாத்துகளை, அத்தாட்சிகளை அல்லாஹ் தெளிவாக விளக்குகிறான். லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் அதை கொண்டு படிப்பினை உபதேசம் பெறக்கூடும் என்பதற்காக அல்லாஹு தாலா அவர்களுக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கிறான் என குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இந்த ஆயத்துல முஷ்ரிக்கான மூமினான ஆண்களுக்கும் சரி, மூமினான பெண்களுக்கும் சரி, அழகான ஒரு உபதேசம் திருமணம் செய்வது சம்பந்தமாக அல்லாஹு தாலா தெல்ல தெளிவாக எடுத்து கூறிவிட்டான். அது மட்டுமல்ல, அதை கொண்டு அந்த சொல்லுக்கு மாறு செய்தால் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை நீங்கள் அடைய வேண்டும், இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி என்ற விஷயத்தை அல்லாஹ் தெல்ல தெளிவாக விளக்கிவிட்டான். வாருங்கள் இந்த ஆயத்திலே விளக்கங்களை காண்போம். அதன் மூலம் நாம் பல விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ அசீசுன் ஹக்கீம் என்று சொன்னதுக்கு பிறகு அசீசுடைய விளக்கம் என்ன என்பதை சொல்லப்பட்டது, ஹக்கீமுடைய விளக்கம் என்ன என்பதையும் சொல்லப்பட்டது. சொன்னதற்கு பின்பாக சும்ம கால தாலா, அல்லாஹு தாலா சொல்கிறான், முஹத்திரன் எச்சரிக்கக்கூடியவனாக, மின் ஜிவாஜில் முஷ்ரிகாத்தி, முஷ்ரிக்கான பெண்மணிகளை திருமணம் செய்வது சம்பந்தமாக எச்சரிக்கக்கூடியவனாக, அதாவது திருமணம் செய்வதை விட்டும் எச்சரிக்கக்கூடியவனாக. அல்லவாத்தி, எப்படிப்பட்ட பெண்மணிகள், லைஸ லஹுன்ன தீனுன் சமாவியுன், எவர்களுக்கு வானலாவிய மார்க்கம் என்பதே இல்லையோ அப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்வதை விட்டும் எச்சரிக்கையாக, திருமணம் செய்வதை விட்டும் எச்சரிக்கை செய்த வண்ணமாக, திருமணம் செய்யக்கூடாது என்ற விஷயத்தை எச்சரித்த வண்ணமாக அல்லாஹு தாலா கூறி காண்பிக்கின்றான். என்ன ஆயத்து? வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, முஷ்ரிக்கான பெண்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம், அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் வரை. அதாவது லா ததஸவ்வஜு, நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், ஐயுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம்களே, பில் முஷ்ரிகாத், முஷ்ரிக்கான பெண்மணிகளை நீங்கள் திருமணம் செய்து விடாதீர்கள், மின் கைரி அஹ்லில் கிதாபி, அஹ்லே கிதாப் அல்லாதவர்கள், அஹ்லே கிதாப் அல்லாதவர்களை தவிர மற்ற முஷ்ரிக்கான பெண்மணிகளை நீங்கள் திருமணம் செய்து விடாதீர்கள். அப்போ அஹ்லே கிதாப் என்றால் ஈசா அலை இஸ்லாமுடைய மார்க்கத்தை ஏற்று அதிலே பிடியாக இருப்பார்கள். முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களையும் மார்க்கத்தையும் வசலாஸ்லாம் வந்ததுக்கு பிறகு நபியுடைய மார்க்கத்தை நினைச்சுவாங்க, முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இப்போ அந்த அஹ்லே கிதாபுல் என்பது இன்றைய காலகட்டத்தில் இல்லை. சிலவனுக்கு பல விஷயங்கள் அதனுடைய நிபந்தனைகள் இருக்கு. இங்கே யாரும் அந்த அஹ்லே கிதாபுடைய தகுதியில் யாரும் கிடையாது. அதனால இன்று இது சொல்லப்பட மாட்டாது. அப்போ ஹத்தா யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், இப்போ அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் அஹ்லே கிதாபுகளை தவிர முஷ்ரிக்கான பெண்மணிகளை திருமணம் செய்யாதீர்கள் ஓ மோமின்களே என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம் அஹ்லே கிதாபுங்கிறது இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் இதே நிலையில தான் வருவாங்க. மோமின்களை தவிர எல்லாருமே, மோமினான பெண்களை தவிர எல்லாரும் இந்த சட்டத்துக்குள்ள வந்துருவாங்க. முஷ்ரிக்கான பெண்மணிகள் தான். சரி, அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இந்த ஆயத்து ஏன் சொல்லப்படுது, இந்த ஆயத்து ஏன் சொல்லப்படுது, இறங்கியதன் காரணம் என்ன என்பதை பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு சபபு நுசூல் என்பதாக வரும். இதற்கு எதுவும் சபபு நுசூல் இருக்கிறதா என்று பார்க்கும். பார்த்தா இந்த ஆயத் ஹஜ்ரத் அபு மர்சத் இப்னு அபி மர்சதில் கனவியி என்ற சஹாபியினுடைய பேர்ல இறங்குச்சு. அபு மர்சத், அவங்களுடைய பேர் என்ன, யசார் இப்னு ஹுசைன். யசார் இப்னு ஹுசைன் என்பதாக அவருடைய பேர். அப்ப அந்த சஹாபி நல்ல ஆஜான் பஹுவான சஹாபி, நல்ல திரகாத்திரமான நல்ல வலிமை மிக்க ஒரு சஹாபி. அப்ப அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா, அந்த சஹாபி என்ன செய்வாரு, மக்காவுக்கு போவார். மக்காவுக்கு போய் இருள் நேரத்தில் போயிட்டு என்ன செய்வார், இருள் அதாவது அந்த சாயங்கால நேரம் போய் அப்படி அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருளான உடனே ஈமானை ஏற்றுக்கொண்டு, ஈமானை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து வர முடியாம இந்த காஃபிர்கள் அவங்கள விடாமல் என்ன செய்வாங்க, அடைச்சி வச்சிருப்பாங்க. அங்கிருந்து தப்பிச்சு மதீனாவுக்கு போயிடக்கூடாது என்பதாக அடைச்சி வச்சு என்ன செய்வாங்க, அவங்கள கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து கொண்டிருப்பார்களே, அவங்களால வர முடியாது. சில நேரத்தில் விலங்கு போட்டிருக்கோம் அவங்களுக்கு. பார்க்குற ஹசரத் அபு ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கையின் போது மூமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் உடன்படிக்கை நடந்து கொண்டு இருக்குது. அப்போ யார் வரா, ஹஜ்ரத் அபு சுஹைல் இப்னு அம்ர் தான் உடன்படிக்கையில் நபிக்கு எதிராக அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு. அந்த உடன்படிக்கை நடக்க தான் ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அபு ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அதாவது சுஹைல் ரலியல்லாஹுடைய மகனார். அப்போ அவங்க இஸ்லாத்தை யார், சுஹைல் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ வந்து கொண்டு இருக்கும்போது அவர் வந்து இவர் முஸ்லீம் ஆயிட்டார், மகன் முஸ்லீமாக இருந்தார் அபு ஜந்தல். வந்து இருக்கும்போது இங்கே என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வந்து சொல்கிறாங்க முஸ்லீம்களை என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேற விஷயம், அந்த சம்பவத்தை நம்ம சொல்ல வரல. இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, அந்த நேரத்தில் பார்த்தா அவளுடைய கை கால்களில் விலங்கு போட்டிருந்துச்சு. தவுண்டு தவுண்டு தான் வந்தாங்க, தவழ்ந்து தவழ்ந்து தான் என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்கள்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்னது, காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களை சித்திரவதை பண்ணுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க, அவர்களுக்கு விலங்கை போட்டு பூட்டி வைத்துக் கொள்வாங்க, தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, இந்த மாதிரி சித்திரவதைகள் செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, மக்காலிருந்து என்ன மதீனாவிலிருந்து அனுப்பி அவங்கள என்ன செய்யறது, தூக்கிட்டு வர சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அதாவது இருள் சூழ்ந்ததுக்கு பிறகு இந்த சஹாபி என்ன செய்வார், அபு மர்சத் ரலியல்லாஹு தஆலா அவரை தன்னுடைய தோல் புஜத்தில் போட்டு என்ன செய்வார், வேகமாக அங்கேருந்து மதீனா வரைக்கும் கொண்டு வருவார். அப்போ எவ்வளவு திரகாத்திரமான சஹாபி என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். தைரியம் மிக்க திரகாத்திரமான சக்தி கொண்ட ஒரு சஹாபி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்காவின் பக்கம் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து முஸ்லீம்களை ரகசியமான முறையில் தூக்கிட்டு வர்றதுக்காக, கூட்டு வர்றதுக்காக வேண்டி அனுப்பி விடுறாங்க. அப்போ அவங்க மக்காவுக்கு என்ன செஞ்சுனா வந்தவொடனே ஒரு முஷ்ரிக்கான பெண்மணி சொல்கிறத கேட்குறாங்க. அந்த பெண்மணிக்கு பேர் இனாக் என்பதாக சொல்லப்படும். அந்த பெண்மணி பேர் இனாக். அந்த பெண்மணி ஜாஹிலியத்தில் அபு மர்சதோட தொடர்பில் இருந்தாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னாடி அந்த விபச்சாரங்கள் இது போன்ற இருக்கும்போது அந்த பெண்மணி அப்படிப்பட்ட பெண்மணி தான். அந்த பெண்மணிக்கும் அவங்களுக்கும் என்னது இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவங்களுக்கு மத்தியில் தொடர்பு இருந்துச்சு. இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, வா தனியாக போகும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவரை யாரை சொல்கிறாங்க, அபு மர்சத் ரதியல்லாஹு அவங்களை கூப்பிட்றாங்க. தனியாக போகும்னு சொன்ன உடனே அப்போ ஹஜ்ரத் அபு மர்சத் ரதியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, வைஹக் யா இனாக், வினாக்கே உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக. இஸ்லாம் இருக்குது, எனக்கும் உனக்கும் மத்தியில் திரை ஏற்படுத்திடுச்சு. நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நீ முஸ்லீம் இல்லை. உனக்கு எனக்கு மத்தியில் திரை ஏற்பட்டு விட்டது. அதனால் நம்ம ரெண்டு பேருக்கும் சரியாகாது, ஒத்து வராது என்பதாக சொல்கிறாங்க. சொன்னோன்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அப்போ என்ன திருமணம் செஞ்சுக்கொள், என்ன திருமணம் செஞ்சு, என்ன திருமணம் முடிச்சுக்கோ. தவறான செயலுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்கிறா, பெண்மணிகிட்டே இவங்க சொல்கிறாங்க, நமக்கும் இஸ்லாம் எல்லாத்தையும் தடை செஞ்சிருச்சு, என்னால் அது செய்ய முடியாது என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி அப்போ என்னை திருமணம் செய்து கொள் என்பதாக சொன்ன உடனே ஹஜ்ரத் அபு மர்சத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, சரி நான் என்ன செய்கிறேன், மதீனாவுக்கு போவேன். மதீனாவுக்கு போய்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் என்ன செய்றேன், இந்த மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள்ட்ட நான் இது விஷயமா அனுமதி கேட்குறேன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு கோவம் வந்துருச்சு. அந்த பெண்மணிக்கு கோவம் வந்து என்ன செஞ்சா, ஹஜ்ரத் அபூ மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மாட்டி விட்டா. மாட்டி விட்ட உடனே அப்போ என்னது மாட்டினா என்ன இப்போ காப்பாத்துங்க அந்த மாதிரி சொல்லவும் எல்லாரும் வந்து அபூ மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கடுமையான முறையில் அடி அடின்னு அடிச்சாங்க. அடி அடின்னு அடிச்சாங்க. அடிச்சு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இவரு என்ன செஞ்சாரு, தன்னுடைய விஷயத்தை முறைவேற்றிட்டு என்ன செய்றாரு, மக்காலேருந்து கிளம்புறாரு. கிளம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்றார். இந்த விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அவன் இனாக்குங்கிற பெண்மணியை சந்தித்ததையும் அதே போல அதன் காரணமாக ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள், சிரமங்கள், அடி உதைகள் இதை பற்றி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க இந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ் அயஹுல்லு லி அன் அத்தஸவ்வஜஹா, அவளை நான் திருமணம் செய்து கொள்ளலாமா, எனக்கு ஹலால் ஆகுமா? அவ மூமினான முஷ்ரிக்கான பெண்மணியா இருக்கா, அவளை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்ட உடனே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். என்ன, அதாவது வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்னுங்கிற ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அப்ப இதே இது ஒரு அளவு சொல்றாங்க. ஒரு முறை இதே போன்ற என்னது வரும்பொழுது ஹஜ்ரத் அபூ மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த பெண்மணி பார்க்குறாங்க. பார்த்து தவறான விஷயத்துக்கு அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே அவங்க என்ன செய்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இது போன்ற காரியங்கள் செய்வது அனுமதி கிடையாதுன்னு சொல்லி மறுத்த உடனே அந்த பெண்மணிக்கு கோவம் வந்து என்ன செய்றாங்க, அந்த சஹாபிய மாட்டி விட முயற்சிக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி ஓடி போய் என்ன செய்றாங்க, ஒரு இடத்துல ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சுறாங்க. ஒளிஞ்சா ஒளிஞ்சுட்டா என்ன செய்றாங்க, தேடி வந்தவங்கலாம் பார்த்துட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவள் அந்த இடத்துல ஒரு சிறுநீரை கழிக்கிறாங்க. அந்த சிறுநீர் ஃபுல்லா யார் தலையில, ஹஜ்ரத் அபூ மர்சத் அல் கனவி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தலையில வந்து அந்த சிறுநீர் எல்லாம் விழுந்ததாக ஒரு ரிவாயத்துல வருகிறது. அப்ப இந்த அளவுக்கு என்னது, இந்த சஹாபி அவங்க இந்த மாரி செஞ்சாங்க. அப்ப அந்த பெண்மணிய திருமணம் செய்றதுக்காக கேட்கும்போது தான், அல்லாஹ் அந்த ஆயத்த இறக்கி வைக்கிறான். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன என்ற ஆயத்த அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அது எதுவரைக்கும் அவங்க வந்து என்னது, அவங்க மூமினாகிற வரைக்கும், முஷ்ரிக்கீன்லேருந்து ஈமான ஏற்றுக்கொள்ற வரைக்கும், அல்லாஹ் ரசூல கொண்டு உண்மைப்படுத்தும் வரைக்கும். அதே போல அவங்க என்ன செய்யணும், ஷஹாதத்தைன ஷஹாதத்தைன மொழிந்து அதை உறுதி கொண்டு, உள்ளத்தால் உறுதி கொண்டு, வாயால் மொழிந்து அமல் செய்யணும். அதே மாதிரி முஸ்லிம்களுடைய சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் செய்தால்தான் அவங்கள திருமணம் செய்ய முடியும் என்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு சிலர் சொல்றாங்க, அதாவது பொதுவா இந்த விஷயம் வந்து என்னது, முஷ்ரிக்கீன்கள் எல்லாமே ஹராம் என்பது தெரியுது. யாரும் என்ன செய்யக்கூடாது. ஓ, அப்ப முஷ்ரிக்கீன்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, எந்த நிலையிலும் திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல தான் என்னது, இந்த ஆயத்தை இறக்கி வைக்கலாம். இந்த ஹஜ்ரத் அபூ மர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவத்துல தான் இந்த ஆயத்து இறக்கப்படுது. இது போன்று என்னது, அவங்க செஞ்சக்கூடிய அந்த செயல்கள், அவங்க செஞ்ச தியாகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, பாராட்டுறாங்க, பொருந்திக் கொள்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்மணியை திருமணம் செய்யலாமா என்று கேட்கும்போது நபி செய்யக்கூடாது என்பதை தடுத்து விடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது என்பதாக சொல்றாங்க. சரி. அப்ப அதே மாதிரி என்ன செய்றாங்க, அதான் அல்லாஹ் இங்கே சொல்ல வரான். முஷ்ரிக்கீன்கள்ல யாரையும் திருமணம் செய்யக்கூடாது. வல அமத்தும் முஃமினத்துன், ஒரு மூமினான பெண்மணி ஹைருன், சிறந்தவளாக இருக்கிறாள். மிம் முஷ்ரிக்கத்தின், ஒரு முஷ்ரிக்கான பெண்மணியை விட, முஷ்ரிக்கான பெண்மணியை விட ஒரு மூமினான இந்த இடத்துல என்ன செய்றாங்க, மூமினான பெண்மணியை தவிர யாரையும் திருமணம் செய்யக்கூடாது. மூமினான பெண் அடிமையாக இருந்தாலும் அவள் சிறந்தவள் என்பதை இங்க சொல்றாங்க. ஹைரும் மின் முஷ்ரிக்கத்தின் வலவு ஆஜபத்கும், உங்களை அவள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியவளாக இருந்தாலும் சரி. அதாவது வல அமத்து மூமினத்துன் ஹைருன், ஒரு மூமினான அடிமை பெண்மணி மிகச் சிறந்தவளாக இருக்கிறாள். வஃபுலு, மிக சிறந்தவளாக இருக்கிறாள். மின் ஹுர்ரத்தின் முஷ்ரிக்கத்தின், ஒரு முஷ்ரிக்கான சுதந்திரமான பெண்மணியை விட ஒரு மூமினான அடிமை பெண் சிறந்தவளாக இருக்கிறாள். வலவ் ஆஜபத்துக்கும், அந்த
முஷ்ரிக்கான பெண்மணி உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாலும் சரி, உங்களை கவர்ந்தாலும் சரி, அல் முஷ்ரிக்கத்து பி ஜமாலிகா அவளுடைய அழகை கொண்டு, மாலிகா அவளுடைய பொருளை கொண்டு, சாயிரி மா யூஜிபுர் ரகுபத்தை எது ரகுபத்தை ஏற்படுத்துமோ, பீஹா அவளுடைய விஷயத்துல எது அவள் மீது ஒரு கவர்ச்சியை ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட எந்த விஷயத்தை அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் சரி, மின்ன ஹசபின் அதாவது வம்சத்திலிருந்து, அவ் ஜாஹின் அல்லது பதவி கண்ணியம், அவ் சுல்தானின் அல்லது அவளுடைய பதவி அந்தஸ்து, இது போன்ற எந்த விஷயமெல்லாம் உதாரணமாக ஹசப் விஷயம் ஒரு வம்சாவளி மனசனை தூண்ட செய்யறதுக்கு, ஜாஹ் அவனுடைய கண்ணியம், அதே மாதிரி அவளுடைய பதவி, இது என்ன செய்யும் மனிதனை அந்த விஷயத்துல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துமே. அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களை தூண்டினாலும் சரி என்ன செய்யக்கூடாது, நீங்க அதன் பக்கம் போகக்கூடாது, நீங்க அதன் பக்கம் போகக்கூடாது என்பதாக சொல்றாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செஞ்சாங்க, மசனியத் முஷ்ரிகாத்னா அந்த சிலை வணங்கக்கூடிய பெண்மணிக்கு சொல்றாங்க. ஏன்னா ஹஸரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க நாயிலா பின்து ஃபராயிலா அப்படிங்கிற பெண்மணியை திருமணம் செஞ்சாங்க. அவங்க நஸ்ரானியா இருந்தாங்க. ஆனால் ஹஸரத் உஸ்மான் ரதாண்டி கீழே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. தல்ஹா இப்னு உபைதில்லா ஒரு நஸ்ரானிய பெண்மணியை திருமணம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அதே மாதிரி என்னது, வல அமத்து மீனத்துன் ஹைரும் முஷிக்கத்தின் வலவு ஆஜபத்துக்குங்கிறதுல இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது, உங்களை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா ஹன்சா அப்படிங்கிறவன் ஹுதைஃபா இப்னு இமான் ரதியல்லாஹுடைய அவங்கள்ட்ட இருந்தாங்க. அப்போ யா ஹன்சா, ஹன்சாவே, அப்போ அவங்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க ரொம்ப. ஹுதைஃபா ரதியல்லாஹு அவங்க திருமணம் செஞ்சிருந்த அந்த பெண்மணி மூமினான பெண்மணி ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் ஹன்சான் பேர், அவங்களுக்கு பேர் ஹன்சான் பேர். அப்போ அவங்கள பற்றி ஹஸரத் ஹுதைஃபா ரதியல்லாஹு சொன்னாங்க, யா ஹன்சா, ஓ ஹன்சாவே, ذكرت في الملأ الأعلى على سوادك. ஓ ஹன்சாவே, உன்னை பற்றிய மலையில் அலா அந்த உயர்ந்த இந்த இடத்துல உன்னை பற்றி பேசப்பட்டது, உன்னுடைய கருமைத்தன்மை பற்றி கருப்பு உன்னுடைய நிறத்தை பற்றி பேசப்பட்டது என்பதாக சொன்னாங்க. அப்போ அவள் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணியை அவங்க அடிமை பெண்ணாக இருந்தாங்க. ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அவங்க அடிமையாக இருந்தாங்க. அப்போ அவங்கள உரிமை விட்டாங்க. அவங்கள உரிமை விட்டுட்டு தசபோஜா அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க, திருமணம் செஞ்சுட்டாங்க. அவங்க முஷ்ரிக்கான பெண் மூமினான பெண்மணி அடிமை பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க என்னது ஹைரானது உங்களுக்கு நலவை தரக்கூடியவள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த அடிமை பெண்ணை அவங்க திரும்ப விடுவிச்சு என்ன செஞ்சாங்க, விடுதலை கொடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, இது ஹஸரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் இறங்குச்சு. அவங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, அமத்துன் சௌதா கருமையான கருநிறம் கொண்ட ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அவங்க மீது என்ன செஞ்சாங்க, இவங்க கோவப்பட்டாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்க ஒரு முறை கோபம் அடைஞ்சு அவங்கள ஒரு குத்திட்டாங்க. குத்துனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்த ஹஸரத் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லாவே அவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி செஞ்சீங்க? அவள் வந்து அந்த பெண்மணி கலிமா சொல்லவில்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ரசூலுல்லாஹ்ங்கிற விஷயத்தை சொல்லலையா, ரமதானை ஏற்றுக்கொள்ளலையா, என்ன அதே மாதிரி ஒதுவை அழகான முறை செஞ்சு தொழலையா என்பதாக சொன்ன உடனே ஆமான்னு சொல்றாங்க. அப்போ சொன்னாங்க, இவ மூமினான பெண்மணி அப்துல்லா, நீ ஏன் அடிச்சீங்க என்பதாக கேட்குறாங்க. வல்லதி பாசக பில் ஹக்கி நபியன், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக யார் உங்களை, அதாவது எவன் உங்களை நபியாக அனுப்பினானோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், நான் என்ன செய்வேன், லா ஆத்தகஹா அவளை உரிமை விட்டு, லா ஆத்தகன்னஹா நான் அவளை என்ன செய்வேன், உரிமை விட்டுருவேன். அதே மாதிரி கண்ணஹா நான் அவளை உரிமை விட்டுருவேன். அது மாதிரி அவளை என்ன செய்வேன், திருமணம் செய்து கொள்ளும் என்பதா சொல்றாங்க. அதே மாதிரி போனாங்க, அதே மாதிரி செஞ்சாங்க. முஸ்லீம்கள்ல இருந்து சிலர் அவங்கள குத்தி பேசினாங்க. என்ன ஒரு அடிமை பெண்ணையா திருமணம் செஞ்சுட்டீங்க, என்னப்பா அடிமை பெண்ணை திருமணம் செஞ்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு முஷ்ரிக்கான சுதந்திரமான முஷ்ரிக்கான பெண்மணியை எடுத்து சொல்லி, இந்த பெண்ணை நீ திருமணம் செஞ்சிருக்கலாமே, இந்த பெண்ணை நீ திருமணம் செஞ்சிருக்கலாமே என்று சொல்லும்போது அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வச்சான், வலா தன்கிஹுல் முஷ்ரிக்கீன ஹத்தாய் வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத், நீங்க என்னது முஷ்ரிக்கான பெண்மணியை நீங்க திருமணம் செஞ்சு கொள்ளாதீங்க
முஷ்ரிக்கான பெண்மணியை விட ஒரு முஃமினான அடிமை பெண்மணி இருக்காளே உங்களுக்கு சிறந்தவளாக இருப்பாள். எனவே அதை நீங்க என்ன செய்யுங்க, கடைபிடிங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பித்தான். அப்ப இங்க என்ன சொல்றான்? முஃமினான பெண்மணி உங்கள அடிமை பெண்ணாக இருந்தாலும் அவளை திருமணம் முடிக்கிறது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது. வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, நீங்கள் முஷ்ரிக்கான ஆண்களுக்கு உங்களுடைய பெண்களை திருமணம் செய்து வைக்காதீர்கள். ஹத்தா யுமினு, அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை. அதாவது வலா துஸவ்விஜு பனாத்தக்கும் மினல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீன்களிலிருந்து ஆண்களுக்கு உங்களுடைய பெண் மக்களை திருமணம் செய்து வைக்காதீர்கள். வசனியீன்கள் என்றால் சிலை வணங்குபவர்கள், கானு ஆகியிருந்தாலும் சரி, சிலை வணங்குபவர்களாக ஆகியிருந்தாலும் சரி, அஹ்லல் கிதாப் அல்லது வேதவாசிகளாக இருந்தாலும் சரி. ஹத்தா யுமினு, அவர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும், பில்லாஹி அல்லாவையும், ரசூலிஹி அவனுடைய ரசூலையும் கொண்டு ஈமான் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எந்த முஷ்ரிக்கான ஆண்களுக்கும் உங்கள் பெண்களை திருமணம் செய்து வைக்காதீர்கள். வல அபுது முஃமினுன், ஒரு மூமினான அடிமை ஹைருன் சிறந்தவராக இருக்கிறார். முஷ்ரிக்கின், ஒரு முஷ்ரிக்கான சுதந்திரமான ஆணை விட பலோ அஜபக்கும், அந்த முஷ்ரிக்கான ஆண் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் சரி. அதாவது வலி அன் தஸவ்வஜூஹுன்ன மின் அப்தின் முஃமினின், வலி அன் துஸவ்விஜூஹுன்ன மின் அப்தின் முஃமினின், ஒரு மூமினான அடிமை ஆணுக்கு நீங்கள் உங்கள் பெண்களை அவர்களை திருமணம் செய்து வைப்பதை விட ஹைர், திருமணம் செய்து வைப்பது ஹைருன் மிகச்சிறந்தது, லக்கும் உங்களுக்கு, மின்னன் துஸவ்விஜூஹுன்ன மின் ஹுர்ரின் முஷ்ரிக்கின், ஒரு முஷ்ரிக்கான சுதந்திரமான ஒரு ஆணுக்கு அவர்களை திருமணம் செய்து வைப்பதை விட ஒரு மூமினான அடிமையான, அதாவது முஷ்ரிக்கான ஒரு சுதந்திரமானவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதை விட உங்களுக்கு மிகச்சிறப்பு எது? ஒரு மூமினான அடிமை ஆணுக்கு திருமணம் செய்து வைப்பது உங்களுடைய பெண்களை. மஹமா அஜபக்கும், அவர்கள் அந்த முஷ்ரிக்கான அந்த ஆண்கள் உங்களை ஆச்சரியத்தில் ஏற்படுத்தினாலும் சரி. ஃபில் ஹசபி வல் நசபி வல் ஜமாலி, அழகு இன்னும் வம்சம் இன்னும் அந்தஸ்திலே உங்களை கவர்ந்தாலும் சரி, மோமினான அடிமையான் தான் உங்கள் பெண்களுக்கு சரியானவனாக இருப்பான் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த இடத்துல முஷ்ரிக்கான ஆண்களுக்கு, முஷ்ரிக்கான ஆண்களை என்ன செய்யக்கூடாது, அதாவது முஷ்ரிக்கான ஆணாக இருந்தாலும் சரி, அஹ்லு கிதாபானா இருந்தாலும் சரி, மூமினான பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்பது தெளிவாக சொல்லப்படுது. மேலே உள்ள மசாயில்ல கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த முறைப்படி பார்த்தா, அஹ்லே கிதாப், அதாவது அஹ்லே கிதாபான பெண்களை மூமினான ஆண்கள் என்ன செய்து கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது தெரியுது. ஏன்னா அவங்கள்ட்ட ஷிர்க்குடைய வாடை, இதனுடைய வாடை இல்லைன்னு சொல்லி சொன்னால், நான் எந்தவித நஸ்கும் தெளிவாக அவங்கள வந்து, அதாவது அல்லாஹ் சில இடங்களில் வந்து நீங்கள் அவங்கள திருமணம் செய்யுங்க, அது ஹலால் என்பதாக சொல்கிறதுனால அவர்களை திருமணம் செய்ய கிதாபுடைய ஆசிரியர் சொல்வதை போன்று அவர்கள் என்ன செய்ய தேவையில்லை, இந்த அஹ்லே கிதாபுடைய பெண்களை மூமினான ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது இதன் மூலம் தெரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் மூமினான பெண்களை அஹ்லே கிதாப் ஆண்களுக்கோ வசனியான ஆண்களுக்கோ ஒருபோதும் திருமணம் எடுத்து கொடுக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயங்களை விளங்கக்கூடிய நல்பாக்கியத்தை நமக்கு தந்த அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.